பொரியல் செய்கிறதுக்கு பாவக்காய் பாருங்கள் நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் தனியாக. அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிட்டேன். அதை நல்லா வதக்கலாம். ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் பாவக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாவக்காய் எடுத்து போட்டு வேறு ஒன்றுமே போடணும். நான் பாவக்காயிலே உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அதனால் மிளகாத்தூள் மட்டும் போட்டு இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, போதும். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் எடுத்து போட்டுக்கலாம். அதையும் ஒரு 2 வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோடையவும் அதை டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய்க்கு பார்த்திங்கன்னா வேக வைக்கும்போது அந்த காம்பை ஆஞ்சிட்டு கொஞ்சமாக நல்லா தண்ணியில் அலசிடணும். ஏன்னா மண் இருக்கும், நம்ம கருப்பாக அந்த கரிசல் மண் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா 2-3 தண்ணி விட்டு அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும். மிளகாத்தூள் மட்டும்